எல்லாரும் வளைகாப்பு அப்படின்னு சொன்னால் அது வீட்டில் வச்சு அழகாக பண்ணுவாங்க. சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. அங்கே அம்பாள் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த பகுதியை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த அம்பாள் சன்னதியில் தான் வளைகாப்பு விழாவே நடத்துகிறாங்க. அங்கே பெண்கள் எல்லாமே சேர்ந்து வளைகாப்பு நிகழ்ச்சியை இன்னைய வரைக்கும் சீரும் சிறப்புமாக நடத்துகிறாங்க. இங்கே ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வளைகாப்பு நடத்தினா சுகப்பிரசவம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பிறக்கிற குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்குது, அறிவாளியாக இருக்குது, எந்த குறையும் இல்லாமல் குழந்தையும் பிறக்குது. இதெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம்தான், அம்பாளுடைய ஆதிக்கம்தான், அம்பாளுடைய ஆசீர்வாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பகுதியில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க, சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதுக்காகவே அங்கே போய் தங்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி அம்பாள் சன்னதியில் வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உமையாள்புரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில். அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மன், அந்த அம்பாள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. அந்த அம்பாள் இங்கே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இந்த குங்கும சுந்தரி அம்மனுடைய சன்னதியில் நாம் குங்குமார்ச்சனை செய்தோம்னா எல்லா நன்மைகளும் உண்டாகுதுங்க. கணவருக்கு ரொம்ப நாளாக உடம்பு முடியல, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்குது, அல்லது அவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு, குடும்பத்தில் ஒரு மாதிரி ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாரு, ஏனோ தானோன்னு இருக்கிறாரு, சரியாக பேச மாட்டேங்கிறாரு, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்தால் சரியாயிடுவார்னு சொன்னார். ஓய்வும் எடுக்கிறாரு, ஆனால் ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சி, கணவரை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? இனிமேல் கவலைப்படாதீங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் கணவரை அழைச்சிட்டு போங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மனுக்கு நீங்கள் குங்குமார்ச்சனை செய்யுங்க. அந்த மாதிரி குங்குமார்ச்சனை செய்வதன் மூலமாகவும் அந்த குங்குமார்ச்சனை செய்த குங்குமத்தை நெற்றியில் கொஞ்சம் அணிந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், கணவருக்கு இருந்த நோய் நொடிகள் எல்லாமே விலகும். அவர் ஒரு மாதிரி டல்லாக இருந்தார் இல்லைங்களா, அதெல்லாம் போய் ரொம்ப உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பார். அவருக்கு ஏதாவது வேலை கிடைக்கலன்னாலும் நல்ல வேலை கிடைக்கும். வேறு எதுலையாவது அவர் சிக்கியிருந்தால் கூட அதுலேருந்து வெளியில் இந்த அம்மா கொண்டு வந்துடுவாங்க. அதனால் பெண்களுக்கு அதிமுக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அம்பாளாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மன் இங்கே இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா மகாமேரு அம்பாள் சன்னதியில் பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க. ஸ்ரீ மகாமேரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் தானே, அதீதமான ஈர்ப்பு சக்தி உள்ள, அதீதமான ஒளி உள்ள ஒரு அற்புத சக்தி தான் ஸ்ரீ மகாமேரு. அந்த ஸ்ரீ மகாமேருக்கும் குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமம் தரதுனால தான் சுமங்கலி பெண்களுடைய கவலைகள் எல்லாமே விலகுது. கன்னி பெண்கள் இங்கே வேண்டிக்கிட்டாலே அவங்களுக்கு நல்ல வரன் அமைவாங்க, நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க, ஒரு நிம்மதியும் அவங்க மனசில் சேருங்க. அதனால தான் இங்கே எல்லாருமே விரைந்து இங்கே அம்பாளுக்கு எல்லா சேவையும் செய்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி கைலாயத்தில் பிரம்மா நானே பெரியவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முருகப்பெருமான் அந்த பிரம்மாவுடைய கொட்டத்தை அடக்கி பிரணவ மந்திரத்தை சிவனுக்கு உபதேசம் செய்வதற்காக சிவபெருமானை அழைக்கிறார். சுவாமிமலை வர சொல்கிறார். சிவபெருமான் சுவாமிமலைக்கு வரார். அப்பொழுது அம்பாளை நீ இங்கேயே இரு, நான் மட்டும் போய் உபதேசம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு. அப்படி அம்பாள் தங்கின இடம்தான் இந்த உமையாள்புரம் அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஊர். இங்கே இருக்கக்கூடிய கோவில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மன். அதனால் நீங்கள் ஒரு தடவை போய் வாங்க, கணவருடைய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தடை இருப்பவர்களுக்கு திருமணத்தடை விலகி பெண்களுக்கு எல்லா வகையிலும் வாரி வழங்கக்கூடிய, அருளை வாரி வழங்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் இருக்குது. அதனால் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உமையாள்புரம் சென்று ஸ்ரீ குங்கும சுந்தரி அம்மனை வணங்குங்கள். அனைத்து வரங்களையும் பெற்று மகிழுங்கள்.
நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.